ஸ்ரீகளே, கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட கடவுளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு தியானிப்பதற்காக கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றிதனை ஏறெடுக்கின்றேன். இன்றைய நாளிலும் சிவப்பு கிடாரியும் மூன்றாம் ஆலயமும். இது சிவப்பு கிடாரி பற்றி இப்போது ரீசெண்டாக நிறையா நெட்டில் வந்துட்டுருக்கு. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இப்போ ஹிந்துஸ் மற்ற பிற மதத்தாருக்கும் கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரீச் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உலகம் அழிய போகுது. அவங்க சொல்கிறது அதுதான், சிவப்பு கிடாரி பலி கொடுத்தாச்சு, மூன்றாம் ஆலயம் கட்ட போகிறோம், மூன்றாம் ஆலயம் கட்டிட்டாங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுதான் அவங்களுடைய விசுவாசம். இந்த அவங்களுடைய விசுவாசத்தில் இது ஏதாவது மாற்றம் இருக்கா? இந்த விசுவாசம் அந்த யூதர்கள் சொன்னது சிவப்பு கிடாரி பலியிட போகிறது, பலியிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். மூன்றாம் ஆலயம் கட்டப்பட போகின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுதான் அவங்க சொல்கிறது. இது உண்மையா இல்லையா? வேதத்தின் பிரகாரம் இது உண்மையா இல்லையா? சொல்லக்கூடாதுல்ல, தப்பாக போயிருமோன்னு பயம் வேறு. இது உண்மைதான், அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் தான் தப்பு. அவங்க சொல்கிறது சிவப்பு கிடாரி பலியிட போகிறது, மூன்றாம் ஆலயம் கட்ட போகிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது நடக்க போகுது. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு 4 நிமிஷம் ஒரு கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூதர்கள் இஸ்ரேல்லேருந்து ஒரு ரிலீஸ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கிடாரியை அப்படியே எரியுது, பலியிட்டாங்க. அப்போ சிவப்பு கிடாரி பலியிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவங்க இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லை, காங்கிரீட்டடாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இது 2022 அமெரிக்கா நாட்டில் டெக்சாஸ்ங்கிற மாகாணத்திலிருந்து ஒரு 5 சிவப்பு கிடாரியை கொண்டு வராங்க. 5 சிவப்பு கிடாரியை கொண்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வேதத்தில் 19ஆம் அதிகாரம், என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது 19:2 கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். பாருங்க, அங்க சொல்றப்போ கடவுள் சொல்றாரு, நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் சொல்கிறார். அப்போது இதில் என்னென்னா, அந்த சிவப்பு கிடாரியில் ஒரு பாயிண்ட்டு கூட வேறு கலர் இருக்கக்கூடாதான், பியூர் சிகப்பாக இருக்கணுமா. அப்படி பார்க்குறப்போ 5 கிடாரியில் 2022 2 கிடாரியை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதில் ஒரு ஒயிட் டாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மீதி மற்ற 3 கிடாரி வளருது. அது 2023 இன்னொரு கிடாரிக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பாட் வந்துருச்சு. ஸோ அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்ற 2 கிடாரி மட்டும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அதில் இப்போ ரீசண்டாக ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஒரு கிடாரியை பலியிட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபைனலாக இஸ்ரேல் செய்யப்படுகிற பலியானா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீதி இருக்கிற 2 கிடாரியில் அந்த இப்போ 4ஆவதாக எரித்த கிடாரிக்கு முடிகள் 2 கருப்பு முடி இருந்ததாம்.
அதனால் கருப்பு முடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கடவுளுக்கு பலியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையல் எடுத்திருக்கிறாங்க. 5வது கிடாரியை எப்படி பலியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் எடுத்திருக்கிறாங்க. அந்த ட்ரையலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலியிட வேண்டிய அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குருமார்களை தயார்படுத்தி அந்த சிவப்பு கடாரியை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு பிரத்யேகமான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் அந்த சிவப்பு கிடாரியை வளர்த்து வந்தார். இப்போ 4வது கிடாரியை வெட்டும் பொழுது, இந்த கிடாரியை பலியிடும் பொழுது 8ஆம் தேதி பலியிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பலியிட வேணும் அவங்க சொல்கிறதுக்கு காரணம், அந்த எதற்காக பலியிடப்படுகிறது என்று பார்த்தோமானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த பலியிடப்பட்ட அந்த கிடாரியுடைய சாம்பலை எடுத்து அதை மற்ற அந்த தேவாலயத்துக்குள்ளாக போகின்ற ஜாமான்களும் சரி, அல்லது அங்கே பலியிடுகிறதுக்காக பலியிடப்பட்டவர்கள் அங்கே அந்த பலியிட்ட பிரகாரம் தீட்டுப்பட்டு போவார்கள். அந்த தீட்டை கழிப்பதற்காகவும் அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த கிடாரியை பலியிடணும்னா அப்போ எவ்வளவு சாம்பல் வேணும்? இந்த இருக்கிற ஜாமான்களை கொண்டு போவதற்கும் அந்த கட்டப்போகின்ற அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கும் எவ்வளவு சாம்பல் வேணும் அப்படின்னு ஒரு பார்க்கறதுக்காக தான், ஒரு ட்ரையல் எடுக்கிறதுக்காக இந்த 2 கருப்பு முடிகள் உள்ள அந்த கிடாரியை பலியிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பலியிடுறப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களையும் ஆட் பண்ணுறாங்க. நம்ம அதை என்னங்கிற பார்க்கலாம். இது 3வது ஆலயம் கட்டினாதான் இது வேணும். ஆனால் இந்த 3வது ஆலயம் கட்டிட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதற்கான இடத்தை கட்டுவதற்கான இடத்தை ஆயத்தம் படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஆயத்தம் பண்ண இஸ்ரேலருக்கு ஆயத்தம் பண்ணாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சா, கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இல்லை. அதுதான் இன்றைக்கி வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கே கட்ட போகிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இது நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஒரு யூடியூப்பில் அங்கே இஸ்ரேலராக டிக்ளேர் பண்ணப்பட்ட அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் தான் நான் இப்போ சொல்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கே கட்ட போகிறாங்கன்னா, அங்கே இஸ்லாமியர் வந்து புனிதமாக நினைக்கின்ற அவங்க டூம் ஆஃப் தி ராக் அப்படிங்கிற ஒரு மசூதிக்கும் அல் அஸ்கா மசூதி என்கின்ற அந்த 2 மசூதிகளுக்கும் புனித ஸ்தலங்களுக்கும் நடுப்புற தான் அங்கே ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. அதை வந்து பாலஸ்தீனர் விட மாட்டுறாங்க. அதுதான் இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எப்போ அந்த சண்டை முடிந்து அங்கே முழுமையாக அங்கே இஸ்ரேலர் வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த 3வது ஆலயம் கட்ட போகிறாங்க. இந்த 3வது ஆலயம் கட்டுவதற்கு ஒரு குழு வந்து தயார்படுத்திட்டாங்க. டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேவாலய கட்டுமான பணி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரெடி பண்ணிட்டு, அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தேவாலயம் கட்டி முடித்த பிறகு அதில் சில தளவாட சாமான்கள் வைக்கணும் இல்லையா? ஏன்னா தேவாலயத்தில் என்னென்ன பொருள் இருந்தது? வெண்கல பீடம் இல்லையா? அப்புறம் வந்து அந்த அப்பத்து ரொட்டி இருக்கிற அந்த மேஜை, அப்புறம் வந்து கால்கள் கழுவுவதற்கான சில தொட்டிகள், அப்புறம் வந்து அந்த ஜாமான்களை பயன்படுத்துவதற்கான வெண்கலத்தாலான தொட்டிகள், அப்போ சமூக ரொட்டி மேஜை, தூபபீடம், இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்கான். இப்போது அந்த டெம்பிள் ஆஃப் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய அந்த குரூப் வந்து இது எல்லாமே தயார்படுத்திட்டாங்க. இது எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூப்ளிகேட். அப்போ எப்படி இருந்ததோ அதுபோல் அந்த அச்சு அசல் மாறாமல் அப்படியே அதே அளவு அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது இதை ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து வைக்க முடியாது. அங்கே அதை உள்ளே கொண்டு வந்து வைக்கணும்னா அந்த ஜாமானம் பண்ணுறப்போ அந்த பண்ணினவர்களுடைய பாவம் அதில் இருக்கும், தீட்டுப்பட்டிருக்கும். அந்த தீட்டெல்லாம் கழிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்து இந்த காளையை பலியிட்டு அதை பண்ணணும். அதுதான் அந்த 5வது காளை ரெடியாக இருக்குது. ஆனால் அது எப்போ பண்ண போகிறோங்கிற சொல்லலை. ஆனால் இப்போ வந்து 4 இப்போ பலியிட்ட அந்த ஜூலை 8ஆம் தேதி பலியிட்ட அந்த காளை எங்கே பலியிட்டாங்கன்னு அவங்க சொல்லலை. அந்த காளையில் கிடாரி அந்த கிடாரியை எங்கே பலியிட்டார்கள் சொல்லலை. ஏன்னா அது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறது வந்து இன்னொன்று வந்து இவங்களாம் நம்மளா ப்ரெடிக்ட் பண்ணுறது எங்கன்னா, எந்த இடத்துல தேவாலயம் இருந்ததோ
ஷிலோவா என்கின்ற அந்த இடத்துல தான் அந்த காளையை வளர்த்தாங்க, அந்த இடத்துல தான் பலியிட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லை. அவங்க வந்து ஒலிவ மரத்தடியில் அந்த ஒலிவ மரத்துக்கிட்ட தான், ஒலிவ மலையில் தான் அதை பலியிட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க வேற. பட் அது வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல, எங்கே பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போது 5வது காளையை பலியிடுறதுக்கு தயாராக இருக்கான். அது மன்னிக்கவும், கெடாரி பலியிடுறதுக்கு தயாராக இருக்கின்றது. 3வது ஆலயம் கட்ட வேண்டும். இன்னும் 3வது ஆலயம் கட்டட பணி ஆரம்பமாகவில்லை. இப்போ அந்த 3வது ஆலயம் கட்டடம் கட்டி முடித்த பிறகு அந்த கிடாரியை பலியிடுவார்கள். அந்த கிடாரியுடைய சாம்பலை எடுத்து அது இருக்கிற அந்த ஜாமானுங்கள் எல்லாமே கழுவி சுத்தகரித்து அந்த ஆசாரிய லேவியர்கள் எல்லாமே அவருடைய தீட்டுகள் எல்லாம் முழுவதுமாக அகற்றிவிட்டு அந்த தேவாலயத்தில் பணியிடணும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்து வந்தவுடன் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இதுதான் அங்கே நடக்குது. ஆனால் இந்த இஸ்ரேல் சொல்கிறது உண்மையா? அந்த கிடாரியை பலியிட்டோன்னா 3ஆம் ஆலயம் கட்டினோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துடுவாரா இவங்க சொல்கிற பிரகாரமாக அப்படின்னு பார்த்தோன்னா, இது அவர்கள் சொல்லுவது வந்து, அதாவது அவர்கள் சொல்ல வர காரியம் சரியாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த காரியம் தப்பு. அவர்கள் வந்து முழுமையாக வேதத்தை அறியாததினாலே, அவங்களுடைய இன்னசென்ஸ்னால அவர்கள் இந்த காரியத்தை செய்வதாக அங்கே பார்க்கின்றோம். பொதுவாக வந்து பார்த்தோன்னா என்னாகும் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பொதுவாக வந்து பார்த்தோன்னா பலியிடுறது வேதத்தில் எதை பலியிடுறாங்க? ஆணுதான். ஆண் வெள்ளாட்டுக்குட்டி, 1 வயது வெள்ளாட்டுக்குட்டி. எதுலையுமே வந்து தலைச்சன் தான், எதுவுமே முதலீட்டு தான், தலைச்சன் தான் வந்து பலியிடணும். இப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியத்தினா கெடாரியை பலியிட சொல்ல. கெடாரிங்கிறது ஒரு பெண் பசு. அப்போ இந்த பெண் பசுவை பலியிடலாமா? ஆனால் கடவுள் சொல்கிறார், இந்த பெண் கிடாரியை பலியிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் சொல்கிறது கண்டிப்பாக சரிதான். அப்போ நம்ம வந்து என்னத்தை நினச்சிடும்? ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே, ஏன்னா உடனே பலியிடுறது அப்படின்னா, முதல் தலைச்சன் அப்படின்னா உடனே நம்ம என்ன வரும்? நம்மளுடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வந்துடுவோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பலியின் மூலமாக இந்த சபையை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னும் வந்து நிறைய இது பலியிடுறது வந்து பார்த்தோன்னா, அந்த குட்டிகளை பலியிடுவாங்க. இல்லை வந்து எந்த ஒரு அந்த பழைய நியாயப்பிரமாண காலத்திலே அவர்கள் குடும்பம் செய்கின்ற பாவத்திற்காக, அந்த குடும்பம் பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக கடவுள்கிட்ட வந்து குற்ற நிவாரண பலியாக அங்கே செலுத்தக்கூடியது வந்து காளைகளை தான் பலியிடுவாங்க. எங்கேயுமே கிடாரியை பலியிடப்படவில்லை. ஆனால் வேதத்திலே என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளால் நியாயப்பிரமாணமாக சொல்லப்பட்ட காரியம், ஒரு சிவப்பான கிடாரியை பலியிடும். அப்போ சிவப்பான கிடாரியனா இதற்கு ஒரு உள் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். 19:3 அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. பாருங்க, பாளையத்துக்கு புறம்பே பலியிடணும்னு சொல்றாங்க. அப்ப பலியில எங்க இருக்காங்க? பலியிடுறதெல்லாம் வந்து பாளையத்துக்குள்ளே பலியிடுவாங்க, இல்ல பாளையத்துக்கு புறம்போ? கன்ஃபியூஸ் பண்றேனா? எல்லா பலிகளுமே பாளையத்துக்கு புறம்பே தான். ஏன்னா ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே வந்து புறம்பே தான் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். பலியிடுறது வந்து புறம்பே பலியிடப்பட்டு, ஆனால் அங்கே கடவுளுக்கு அவருடைய அந்த பலியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்து இருப்பாங்கன்னா, அங்கே பிரகாரத்துக்குள்ளாக தான் அங்கே பலி கொண்டு வந்து வைப்பாங்க, எரிப்பாங்க. சந்து சந்தாக வெட்டி அந்த தூபத்தில் தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது, அந்த கிடாரியை வெளியவே எரிச்சிடணும், உள்ளே வந்து எரிக்கக்கூடாது. வெட்டுறதும் வெளியே தான் வெட்டணும், எரிக்கிறதும் வெளியே தான் எரிக்கணும். அந்த சாம்பல் கூட உள்ளே வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அந்த கிடாரியை வெட்டும் பொழுது அந்த இரத்தத்தை ஆலயத்துக்கு வாசலிலே தெளியுங்கன்னு சொல்கிறார். ஆலயத்துக்கு உள்ளே கொண்டு போக சொல்லலை, எல்லாமே பாளையத்துக்கு புறம்பே தான் நடக்குது.
அப்படி பாளையத்துக்கு புறம்பே பண்ணப்பட்ட அந்த கிடாரி அதோடைய மதிப்பெண்ண யார் அது? அந்த கிடாரியை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? முதலாவதாக பார்க்கும் பொழுது கிடாரியை வெட்டலாமா, கிடாரியை பலியிடலாமா? அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இதற்கு முன்பாகவே 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லையா, இந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கே பெலிஸ்தியர் வந்து அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. தேசத்துக்கு கொண்டு போனோன்னே அங்கே கிட்டத்தட்ட 7 மாதம் அங்கே உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தியர் தேசத்தில் இருக்கு. அங்கே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே சிறியர் தொடங்கி பெரியோர் வரையிலும் அந்த பெலிஸ்தியர் தேசத்தில் முழுவதுமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மூல வியாதி வந்துடுது. அப்போ அவங்க வந்து பயந்துடுறாங்க, பெலிஸ்தியர் வந்து பயந்துடுறாங்க. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பெட்டி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு காரியம் செய்வோம், இது நமக்கு தெரியாது. உண்மையிலுமே இந்த பெட்டி வந்ததுக்கு பிறகு தான் இந்த தேசத்திலே மூல வியாதி எல்லாத்துக்கும் இருக்கா, அல்லது யதார்த்தமாக அந்த வியாதி வருகிறதா அப்படிங்கிறத அறியறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காரியத்தை அங்கே செய்கிறாங்க. என்னன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு முடிவை கொண்டு வந்துட்டு அதற்கு இடையே சில அந்த எலிகளை வைத்து அவருக்கு சிற்பத்தை செய்து அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இறுதியாக அவங்க வர்ற காரியம் என்னன்னா, 7ஆம் வசனம், இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. பாருங்க, இங்க ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே பூட்டுங்கள் சொல்றாங்க. கறவை பசை வந்து வண்டியில பூட்டுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு காளமாடு இருந்துச்சு, 2 காளமாடு இருக்கும். ஒரு உழவு உழுவுறப்ப ஒரு காளமாடு ஏதாச்சும் ஒரு காலுக்குள்ள அடிபட்டுருச்சுன்னா அந்த வேலையை முடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில விதத்தில் கறவை மாடை கட்டுவாங்க. அதுவும் பால் கறக்கிற மாட்டை கட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கிடாரியை பலியிட சொல்கிறாரு. இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வண்டியில் 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுன்னு சொல்கிறார். ஏன் இந்த காரியத்தை பற்றி சொல்கிறாங்க? கறவை பசு வந்து கன்றுக்குட்டி போட்டுருச்சுன்னா அந்த கன்றுக்குட்டியை விட்டுட்டு கறவை பசு போயிருமா? அதை சுற்றி தான் இருக்கும். அந்த கன்றுக்குட்டியை சுற்றி தான் இருக்கும். கறவை பசு போகாது. ஆனால் இவங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கன்றுக்குட்டியை பிடித்து வைத்து கொண்டு கறவை பசை மட்டுமே அனுப்புகிறாங்க. ஆனால் கறவை பசு போகக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற 2 கறவை பசும் போகுது. போய் எங்கே போகுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க, இந்த கறவை பசை கட்டி இது நேரே பெஸ்மேஸுக்கு போயிடுச்சுன்னா இது உடன்படிக்கை பெட்டினால் வந்தது தான் இந்த வியாதி. அப்போ வந்து அப்படியே விட்டுட்டோம், நேராக போயிடுவோம். இல்லை, பெஸ்மேஸுக்கு போகாமல் அது ஒரு இடம், யோசுவாவுடைய தோட்டம் இருக்கின்ற அந்த இடம், அதுக்கு போகலைன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா இதனால் அல்ல, இது சாதாரணமாக வந்திருக்கிற வியாதி என்று அறிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு கூட அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 கறவை மாடுகளும் அங்கே பெத்சமேஸுக்கு தான் போகுது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே வந்ததுனால தான் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட குற்ற நிவாரண பலிக்காக அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக குற்ற நிவாரண பலிக்காக சில வாய்களை வைத்து ஒரு பெட்டியில் அடைத்து அந்த வண்டியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட அவர்கள் அனுப்பி வைக்கிறதா பார்க்கின்றோம். இப்போ இதை வந்து எதற்கு அந்த இதை சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த 2 கறவை மாடுகள் அப்படின்னு குறிக்கிறப்போ இதில் ஒரு விசேஷமாக இருக்கின்றது. அங்கே அடிக்கப்படுகின்றது கிடாரி, இப்போ ஒரு பெண் பசு, இங்கே இருக்கின்றது 2 கறவை மாடுகள். அந்த கறவை மாடு போகுமானா போகாது. ஆனால் அந்த கறவை மாடுகள் கன்று குட்டியை விட்டு போகுதுன்னா தன்னுடைய சுயத்தை இழந்து அது போகணும். தனக்குன்னு இருக்கு இல்லையா, தன்னுடைய உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த உறவுகள் எல்லாமே இழந்து அது போகணும். அப்படி தான் அந்த 2 கறவை மாடுகள் போயிருக்கு. அதை என்ன செய்கிறாங்கன்னா 14ல் அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊராகிய
யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக பாருங்க, செலுத்தினார்கள். அந்த 2 கறவை மாடுகளையும் அந்த வண்டி மரத்தையே உடைச்சு அதுல பரப்பி அந்த 2 கறவை மாடுகளும் அங்கே கடவுளுக்கு தகன பலியாக அங்கே யோசுவா அங்கே இட்டுட்டு அதை பார்க்கணும். அப்ப இந்த 2 கறவை பசுகளும் அங்கே தகன பலியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே பாளையத்துக்கு புறம்பே அங்கே கெடாரி அங்கே பலியிடப்படுகின்றது. அப்படின்னா இதை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது அங்கே கெடாரி என்பது சபையையும், இங்கே 2 பசுக்கள் என்பது அங்கே தோழி வகுப்பாரையும் அங்கே திரள் கூட்டத்தையும் அங்கே குறிப்பதாக பார்க்கணும். சபையை சார்ந்த ஒரு சமூகம். இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயத்தை இழந்து, தன்னுடைய கன்றுக்குட்டிகளை தன்னைத்தானே முழுமையாக இழந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே அங்கே பலியிடப்படும் பொழுது அங்கே கடவுளுக்கு அங்கே தகன பலியாக இருக்கின்றோம் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அந்த பலியை மட்டும்தான் அங்கே செலுத்துகிறாங்களா? அந்த எரிக்கும் பொழுது அந்த காளையை மட்டும்தான், அந்த கிடாரியை மட்டும்தான் எரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் சில பொருட்களை சேர்ந்து எரிப்பதாக அங்கே பார்க்கின்றோம். என்னாகமம் 19:6 அதோடு கூட ஈசோப்பு என்கின்ற ஒரு செடியை, ஒரு மூலிகை செடியை அதையும் அதோடு கூட சேர்ந்து போகின்றார்கள். அது மட்டுமின்றி கேதுரு மர கட்டைகளையும் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அந்த பலியில் இடுகின்றார்கள். அப்போ சிவப்பு நூலையும் அதோடு கூட சேர்ந்து அங்கே பாளையத்துக்கு புறம்பே அந்த கிடாரியை பலியிடும் பொழுது இந்த பொருட்களை எல்லாமே சேர்த்து அங்கே பலியிடப்படுகிறதாக பார்க்கின்றோம். நமக்கு தெரியும் அந்த ஈசோப்பு செடி எதற்காக இருக்காது, எதற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது? பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, ஒரு காரியத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு செடி. காயங்களுக்கும் போடுவார்கள், காயங்களை ஆற்றுவதற்காகவும் போடுகின்ற ஒரு இது. அதை தான் சொல்லுவார் சங்கீதத்தில் 51:7 அங்கே தாவீது சொல்லும் பொழுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் சொல்லுவார். என்னை முழுவதும், என்னுடைய தீட்டுகளை முழுவதும் அந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அங்கே கடவுளோட அங்கே சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ அந்த கேதுரு மரக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை நிறைந்தது. கேதுரு மரக்கட்டை முழுவதும் அந்த சாலமோன் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த கேதுரு மரத்தினால தான் கட்டப்பட்டிருக்கேன். அது மிக வலிமையானது. அது நின்று எரியக்கூடிய தன்மை உள்ளதாக அங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக அங்கே சிவப்பு நூல் என்று எதை அடையாளப்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது அந்த பலியிலே இருக்கின்ற தியாகத்தையை அங்கே குறிப்பதாக அங்கே பார்க்கின்றோம். பலியிலே இருக்கின்ற இரத்தத்தையும் அந்த தியாகத்தையும் இருக்கிறதாக அங்கே பார்க்கின்றோம் அந்த கிடாரியோடு கூட. அப்போ அந்த பலிங்கிறது எதை மட்டும், அந்த காளையை மட்டும், அந்த கிடாரியை மட்டும் அல்ல, கன்னிகை என்று சொல்லக்கூடிய புருஷருக்கு ஒப்பிடப்பட்ட கன்னிகை. படிங்க 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நுகத்தடி இல்லை, நுகத்தடி இருக்கக்கூடாது, அது எதுக்குமே பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிடாரியை இது பண்ணணும். அப்போ அந்த கன்னிகைங்கிறது எதை குறிக்கிறன்னா சபை. அந்த சபையை அங்கே கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு அங்கே ஒப்பு கொடுக்கிறதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ எப்படி இருக்கணும்? அந்த பலி கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, நம்மளிடம் இருக்கின்ற ஒரு நீதி, நம்மை நாமே முழுமையாக சுத்திகரிக்க வேண்டும். அந்த ஈசோப்பு என்கின்ற அந்த வார்த்தைகள், கடவுளை வார்த்தைகளை கொண்டு நம்மை நாமே நம்முடைய பாவங்களை முழுவதுமாக சுத்திகரித்து, கேதுரு மட்டம் என்று கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நீதியிலே நிலைத்திருந்து, சிவப்பு நூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலி இரத்தத்தையும் தியாகத்தையும் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் பலியிடும் பொழுது அங்கே நாம் அந்த 3ஆம் ஆலயத்தில் சென்று அடைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அடுத்ததாக பார்க்கின்றோம். எப்படி அந்த 2 கறவை பசுகள் சென்றதோ அங்கே சபையும், அங்கே தோழி வகுப்பாரையும் வைத்துக்கொள்ளலாம், சபையும் திரள் கூட்டத்தையுமே நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்போ இருவர்களும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு போய் அங்கே முழுமையாக, இப்போ இதற்கு முன்பாக பாஸ்கர் பிரதர் பேசியது போல அங்கே 2ம் ஒன்றாகத்தான் அங்கே போகும். அப்படி அந்த ஒரு நிலைமை அங்கே சிவப்பு கிடாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம். அந்த சிவப்பு கிடாரி, அந்த கன்னிகை என்கின்ற சிவப்பு கிடாரி, அது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பாவம் செய்யாததும் விசுவாசம் உள்ளதும் மனதிலே கபடமற்றதும் இரத்த சாட்சியாக அந்த சபை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து பலியிட்டுக் கொள்ளும் பொழுது அங்கே 3ஆம் ஆலயத்துக்கு பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக அங்கே இருக்கின்றோம். 3ஆம் ஆலயம் அப்படின்னா ஏன் ஸ்பெசிஃபிக்கா 3ஆம் ஆலயம் சொல்லணும்? ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் 2 ஆலயம் கட்டி முடித்தாச்சு இல்லையா? அங்கே முதல் ஆலயம் யாரால கட்டப்பட்டது? சாலமோன். சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1050 கிட்டத்தட்ட, கரெக்டாக இல்லை, 1950 கிட்டத்தட்ட அந்த சாலமோன் ராஜாவால் அங்கே தேவாலயம் கட்டப்படும். ஏன்னா தாவீது கட்டணும்னு ஆசையாக இருந்தார், அதால் தாவீதால் கட்ட முடியல, அதனால் அதை சாலமோன் எடுத்து அங்கே கட்டுறார். அங்கே சாலமோன் எடுத்து கட்டினது அது எப்பொழுது இடிக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கிமு 586 அந்த கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் அங்கே யாரால் அங்கே தரைமட்டமாக்கப்படுகின்றது? நேபுகாத் நேச்சாரால் அந்த முதல் ஆலயம் அங்கே தரைமட்டமாக்கப்படுகின்றது. அப்போ முதல் ஆலயம் கட்டி அழிக்கப்பட்டு போய்விட்டது. 2வது ஆலயம் எப்பொழுது கட்டுகிறார் என்பதால் ஒரு 40 வருடம், கிட்டத்தட்ட 40 வருடம் கழித்து அங்கே ஆகாய் எஸ்ராவுடைய முன் நடத்துவதனால், வழி நடத்துவதனால், கடவுளுடைய திட்டப்படி ஆகாய் எஸ்ராவுடைய வழி நடத்துவதனால அங்கே 2ஆம் ஆலயம் அங்கே கட்டப்படுகிறதாக பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட கிமு 537. அது இருக்கா? அந்த 2ஆம் ஆலயம் இருக்கா? இல்லை. அந்த 2ஆம் ஆலயம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிபி 70 அங்கே தீத்ராயன் காலத்தில் முழுமையாக அங்கே டெஸ்ட்ராய் பண்ணினதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ 2 ஆலயமும் அங்கே அழிஞ்சிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆலயத்தில் பணியிறது கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆலயத்தில் பழியே இடலை. அதான் இஸ்ரேலர் சொல்கிறாங்க, கிபி 70 வந்து அந்த ஆலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டது, அதற்கு பிறகு பழி செலுத்துறதுக்கு ஆலயம் இல்லை, 3வது ஆலயம் கட்டுவோம், 3வது ஆலயம் கட்டி அதை பழி செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் இப்போ உலக பிரகாரமாக அந்த இஸ்ரேலர்கள் அங்கே அந்த அந்த ஆலயத்தை 3ஆம் ஆலயத்தை கட்டுமான பணியை அங்கே தொடங்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இது நடக்க போகின்ற அந்த வாரில் இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சுன்னா, இஸ்ரேல் ஜெயித்து அந்த இஸ்லாமியர்களுக்கு 2 மசூதிகளுக்கு இடையே அந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த காளை, அந்த கிடாரி, சிவப்பு கிடாரி பலியிடப்பட்டு அதனுடைய சாம்பலில் இருக்கின்ற அந்த பாவத்தை எல்லாம் கழித்து அதில் அந்த இருக்கிற ஜாமான்லாம் கொண்டு போய் வைக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே இது படிங்களேன், ஏசாயா 55:8-9 சத்தமிட்டு ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, என் நினைவுகள், சார் படிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்றும் கடவுள் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, நம்முடைய எண்ணங்கள், செய்கைகள் எது வேணாலும் இருக்கலாம், இப்படிதான் பண்ண போறோம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த திட்டப்படி தான் எல்லாமே நடக்கும் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போது கடவுளுடைய திட்டம், மனிதனுடைய திட்டம் 3வது ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போறார் அப்படிங்கிற மனிதனுடைய திட்டம், மனிதனுடைய திட்டம் அதுவாக இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் நினைவுகள் கீழ்மட்டமாக இருக்கின்றது, என் நினைவுகள் உயரத்தில் இருக்கின்ற உயர்வாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அப்போது கடவுள் நமக்கு ஒரு உயர்வான ஒரு நிலைமையை தான் அங்கே வைக்க போகிறார் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போது உலக பிரகாரமாக கட்டப்பட்ட இந்த 2 ஆலயமும் அடிக்கப்பட்டது, இது தரைமட்டமாக்கப்பட்டது, 3வது ஆலயம் கட்ட தயாராக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த 3வது ஆலயம் அதுதானா? வேதம் அதுதான் சொல்லுதா? மனுஷனால் கட்டப்போகின்ற அந்த 2 மசூதிகளுக்கும் இடையே, புனித இஸ்லாமில் மதிக்கக்கூடிய அந்த 2 மசூதிகளுக்கும் இடையே கட்டப்போகிற ஆலயமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-8, ஆகாய்
2ஆம் அதிகாரம் 6 முதல் 8. பாருங்க, சேனைகளின் கடவுள் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் ஒரு தரம் நான் இந்த பூமியையும் வானத்தையும் அசைய போயிறார். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தரம் அசைச்சிருக்காரா? அசைச்சிருக்காரா இல்லையா? ஆமா, நோவா காலத்தில் அசைச்சிருக்காரு இல்லையா? அப்போ இன்னொரு தரம் அப்படின்னா இதுக்கு முன்னே ஒரு தரம் நடந்துருச்சு. அப்போ இன்னொரு தரம் நான் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கடவுள் அங்கே சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ இன்னும் ஒரு தரம் அசைய பண்ணி ஒரு ஆலயத்தை அங்கே கட்டப் போகின்றார். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கடவுள் சொல்கிறார். அப்போ என்ன சொல்றார் பாருங்க, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கடவுள் அங்கே சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ இன்னொரு ஆலயம் கட்டப்பட போகின்றது, பூமியை வானத்தையும் அசைத்து இன்னொரு ஆலயம் கட்டப்பட போகின்றது. அந்த ஆலயத்திலே மகிமையை அங்கே நிரப்புவா, மகிமையினால் அங்கே என்னுடைய கடவுளுடைய பூர்ண மகிமையினால் அங்கே நிரப்புவா. நிரப்பிட்டு என்ன சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது அப்படின்னு சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ அந்த ஆலயத்திலே அங்கே வெள்ளியையும் பொன்னையும் அங்கே நிரப்புவார் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ வெள்ளி பொண்ணு இதை எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது புலம்பல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புலம்பல் 4:2, ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர். பாருங்க, தங்கத்திற்கு ஒப்பான சீயோன் குமாரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாரை கொண்டு போற? சீயோன் குமாரர்கள். அப்போ சீயோன் குமாரர்கள் என்று அங்கே அவருடைய 2ஆம் ஆலயத்தில் கட்டப்பட போகின்ற அந்த 2ஆம் ஆலயத்திலே அங்கே தங்கத்தாலையும் பொன்னாலையும் வெள்ளியால நிரப்புவேன் அங்கு சொல்கின்றார். அப்போ சீயோன் குமாரர்களை கொண்டு அங்கே நிரப்புவதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ சீயோன் குமாரருங்கிறது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது அங்கே சபையை குறிப்பதாக அங்கே பார்க்கின்றோம். இதே ஒரு காரியத்தை மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும், பாருங்க, அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிட. யார? லேவியர்னா யாரு? ஆசாரியர்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசாரியர் சொல்லப்படுற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்ற அந்த சபையை வெள்ளி போலவும் பொன்னை போலவும் புடமிட்டு அவர்களை அங்கே கொண்டு போவார். அதான் இங்கே சொல்றார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த சபை ஆசாரியர்களை முழுமையாக அந்த பரிசுத்த தலத்திலே கடவுளால் மகிமையினால நிறைந்திருக்கக்கூடிய அந்த 3ஆம் ஆலயத்திலே அவர்கள் பரிபூர்ணமாக அங்கே வாசம் செய்வதற்காக அவர்களை சுத்திகரிக்கின்றார். அந்த சபையை சுத்திகரித்து அவர்களே அந்த 3ஆம் ஆலயத்திலே இருப்பதற்கு கடவுளோடு கூட அவர்கள் அங்கே பணி செய்ய, அவர்களை துதிக்க அவர் அங்கே நம்மை இங்கே புடமிட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே தான் நாம் இருக்கின்றோம். அப்போ ஆகாய 2:6 என்று பார்க்கும் பொழுது ஒரு தரம் அப்படின்னா இன்னொரு தரம் என்னும் சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை அங்கே குறிப்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை எதற்காக அங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வெளி 20:13, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, அங்க எல்லாமே ஆண்டவருடைய வருகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்தையும் ஒப்படைக்குமா. வானம் அதில் உள்ள ஒப்படைக்கும், பூமி அவர்களோட ஒப்படைக்கும், சமுத்திரம் இருக்கிறது அவங்கள ஒப்படைக்கும். அதாவது
ஒன்றும் இல்லை, வானத்தில் வந்து என்ன ஒப்படைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்போ இது எதை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியிலே அங்கே நம்முடைய சகோதரர் பாஸ்கர் பிரதர் சொன்னது போல அங்கே பூமியில் யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேனர். கடைசி காலத்தில் பூமியில் இருக்கிற யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்றார். அப்போ பூமியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் அவர்கள் அந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை எழுப்புவேன்னு சொல்றார். அப்போ ஒரு வானத்தில் ஏரோப்ளேன் போகுது. அங்கே ஏரோப்ளேன் போகிறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எரிஞ்சு விழுந்துருச்சு. எரிஞ்சு விழுகிறப்ப எல்லாமே சாம்பல் ஆகிட்டாங்க. அப்போ சிறு சாம்பலில் சிறு துளி, அந்த துளி வந்து ஆண்டவருடைய வருகையில் அங்கே ஒப்படைக்குமா. அதுலேருந்து கடலில் விழுந்தவங்க, கடலில் மாண்டு போனவங்க, கடலில் விழுந்தவங்க, அந்த கடலும் ஒப்பு கொடுக்குமா. என்ன, அந்த கடலில் மரித்தவர்களை அங்கே ஒப்பு கொடுக்கும். பூமியிலே புதைக்கப்பட்டவர்களை பூமி ஒப்பு கொடுக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அங்கே ஆண்டவருடைய வருகையில் எல்லோரும் எழுந்திருந்து அங்கே பூமியின் 1000 அரசாட்சியில் அவர்கள் பங்கு பெறுவார்கள். அங்கே அவர்களுக்கு நியாயம் கற்றுக் கொடுக்கப்படும் என்று சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 26 28. இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என்ன சொல்ற பாருங்க, கடவுளுடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். இன்னும் ஒரு தரம் என்கின்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறதாக அங்கே பார்க்கின்றோம். அப்ப அசையாதவைகள்ங்கிறது யாரு, அசைவு உள்ளவைகள்ங்கிற யார்? இங்க பாருங்க, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அப்பனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை, வசனங்களை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அந்த எப்படி கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு எப்படி உறுதியோடு கூட எவ்வளவு மழை புயல் வந்தாலும் அசையாமல் இருக்கின்றதோ, அப்படி கடவுளுடைய வசனங்களை பெற்றுக்கொண்ட நாம், கண்மலையின் மேலே நிற்கின்ற நாம், அசையாதவர்களாக இருக்கின்ற நமக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கின்றது. இந்த உலக பிரகாரமாக வாழ்கின்ற அசைவுள்ள இதற்கும் உலகத்திற்கும் கடவுளுக்கும் அங்கே மாறி மாறி அசைவோடு கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அங்கே என்னன்னா உலகம் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறிப்போம்னு சொல்றார். உலகம் உண்டாக்கப்பட்டவைகள் போனா அங்கே ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்ததோ அதுபோல அந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை சொல்லிட்டு தான் சொல்றாருங்க 28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கடவுளுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள கடவுளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அசைவில்லாத அங்க ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது வாழ்கின்ற அந்த அசைவுள்ள உலகத்திலே நாம் பயபக்தியோடும் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோடும் நாம் கடவுளுக்கே பிரியமான ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றவா இருக்கணும். அப்போ அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய தலைமையில் இருக்கின்ற சங்கீதம் 2:6 சொல்லப்பட்டது போல அங்கே இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே அங்கே நாம் அங்கே பரலோக ராஜ்யம் 3ஆம் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் வாசம் செய்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆவோம் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். 2:6 படிங்களா, சங்கீதம் 2:6. என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். பாருங்க, அங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைப்பேன்றார். அது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 21 22 24 படிங்க. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. பாருங்க, எழுதியிருக்கிறவைகள் யாவும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யாவையும் நிறைவேறும்படி.
இந்த பூமியில் இருக்கிற யாவரும் நீதியை கற்றுக் கொடுப்பார்கள், நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று ஏசாயால சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப யாவர் மேலும் என்னுடைய வல்லமையை அங்கே ஊற்றுவேன், எல்லோரும் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப நீதியை அப்பவும் அந்த 1000 வருட அரசாட்சியிலே நீதியை கற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அங்கே 2ஆம் மரணத்திலே அங்கே அழிக்கப்படுவார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்களுக்கு மட்டும்தான 2ஆம் மரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவருடைய கடவுள் யார், பரிசுத்த வல்லமை பரிசுத்த ஆவி என்பது யார், எதை குறிக்கிறது என்கின்ற காரியத்தை முழுமையாக உணர்ந்திருக்கின்ற நாம், நமக்கு இப்பொழுதே அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அறியாதவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் தான் இதை பற்றி சொல்லப்படும், முற்பிதாக்களால் சொல்லப்படும், அங்கே காக்கப்படும் கூட்டத்தாரால் அதை சொல்லப்படும், உணர்த்தப்படும். ஆனால் இப்பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட நாம் அங்கே கடவுளோடு கூட அங்கே நினைந்தவர்களாகிய, அங்கே ஞானஸ்தானம் எடுத்தவர்களாகிய நாம் மறுதலித்து போவோமானால் நமக்கும் அங்கே 2ஆம் மரணம் என்பதாக பார்க்கிறோம். 1000 வருட அரசாட்சியிலே பூமியில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி நீதியை கற்றுக்கொண்டு மறுதலித்து போனவர்களுக்கு என்ன நிலைமையோ நமக்கும் அதே நிலைமை தான். அதை இன்றைய நாளில் வாழ்கின்ற நாம் மறுதலித்து போவர்களுக்கும் அதே நிலைமை தான் என்பதாக அங்கே வேதத்திலே பார்க்கின்றோம். அப்போ அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. நமக்கு இன்றைக்கு தான் இந்த சந்தர்ப்பம் தான், நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இல்லை. இன்றைய வந்துட்டோம், இனிமேல் இன்னொரு ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் நிச்சயமாக முடியாது. அதுவே மறுதளிக்கிறார், எண்ணமே கடவுளை மறுதளிக்கிறதாக இருக்கிறதாக பார்க்கின்றோம். அப்போ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நாம், அதை பற்றி கொண்டு அங்கே நாம் அந்த ஆலயத்திலே பங்கு பெற தயாராக இருப்போம் என்பதாக பார்க்கின்றோம். அங்கே இதான் சொல்றார் லூக்கா 21:24 படிங்களேன். பட்டய கரைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த புறஜாதியாரின் காலம் எப்பொழுது நிறைவேறும்? இந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் இது நடக்கும்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த புறஜாதியனுடைய காலம் எப்பொழுது நிறைவேறும் என்று பார்த்தோன்னா, மத்தேயு 24:14, மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்வதாக அங்க பார்க்கின்றோம். அப்போ இப்பொழுது அந்த காலம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எங்க பார்த்தாலும் கடவுளுடைய சுவிசேஷம் நிரம்பி போய் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த கடைசி காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது எப்படி அந்த கறவை மாடு அந்த கண்ணுக்குட்டியை விட்டு தன்னை சுயத்தை இழந்து தன்னைத்தானே அங்கே பழிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அங்கே கறவை மாட்டுக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்கின்ற அந்த சபை, அந்த திரள் கூட்டம், தோழி வகுப்பார் எப்படி அங்கே பலியிடப்பட்டதோ, அந்த ஒரு சுயத்தை இழந்து நாம் வாழ்ந்தால் மட்டும்தான், அதற்காக நம்ம பிள்ளைங்களாம் விட்டுட்டு நம்ம போயிடணுமா பிரதர்னா? அப்படி இல்லை. உலக பிரகாரமாக சொல்லியிருக்கேன், அப்போ நான் பிள்ளையெல்லாம் கறவை கண்ணுக்குட்டியை ஒதுக்கிட்டாங்க, நான் எங்கள் பிள்ளைங்களை விட்டுருமோ, அது அல்ல. அவர்களுக்கும் நம்முடைய நீதி கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களும் அங்கே கடவுளுடைய பரிசுத்தத்திலே அவர்களும் பங்கடையத்தக்கதாக அவர்களையும் நாம் பலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பமும் அந்த இதுவும் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கின்றோம். ஏசாயா 61:2-3. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், பாருங்க, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே சிவப்பு கடையில் எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் பலியிடப்பட்டோம் இல்லையா, அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அங்கே பரிசுத்த தலத்திலே அங்கே பங்கடையத்தக்கிறதான அந்த சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், இன்றைய உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள், அதற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
துதியின் உடையையும் கொடுக்கவும். பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கடவுளுடைய துதியின் அந்த வஸ்திரத்தையும் கொடுக்கும், நீதியின் வஸ்திரத்தையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த சாம்பலாக நாம், அந்த சாம்பல்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சிங்காரமாக, அங்கே பரலோக ராஜ்யத்தில் சிங்காரமாக அங்கே மாறும் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியா 8ஆம் அதிகாரம் 9-10. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம், பாருங்க, சேனைகளின் கர்த்தரின் வீடாகிய ஆலயம் படிங்க, கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு இருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்படக்கடுவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்ற பாருங்க, அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் சேனைகளின் கடவுளாகிய வீடு ஆகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அங்கே அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கின்ற தீர்க்கதரிசியின் வாயினால் அந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்ற சேனையின் கடவுள் அங்கே சொல்கிறதா பார்க்கின்றோம். அந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனுமில்லை, மிருகன் ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை என்று சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ இப்பொழுது கட்டப்படுகின்ற, மனுஷனால் கட்டப்படுகின்ற இந்த ஆலயத்தினால் பலன் இல்லை, அந்த கட்டப்படுவதற்கான பயன்படுத்துகின்ற அந்த மிருகத்தினாலும் அந்த பயனில்லை. அங்கே பரலோகத்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கே முழு மகிமை அங்கே இருப்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 4:6 கூறப்பட்டது போல, பழியினாலே உங்கள் உடன்படிக்கையை பண்ணுவேன், அங்கே ஜாதியை கூப்பிட்டுவேன் என்று சொல்வதாக அங்கே பார்க்கின்றோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய, பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய, பாருங்க, கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியே அல்ல. இப்ப இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, 3வது ஆலயம் கட்டப் போகிறோம் என்று, கையினால் கட்டப் போகின்ற அந்த ஆலயம் அதனால் அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாக, பெரிதும் உத்தமமான அங்கே உயரமான அங்கே பரிசுத்தலத்தில் இருக்கின்ற அந்த கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்கால் 24 படிங்களா, 24. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான, பாருங்க, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், பாருங்க, கையினால் செய்யப்பட கட்டப்போகின்ற இஸ்ரேலாக இங்க மார்த்தட்டி கொண்டு இருக்கின்றார்களே, 3வது ஆலயம் கட்டப் போகின்றோம் என்று, அந்த ஆலயத்திலே பிரவேசியாமல், அதான் சொல்ற பாருங்க, கையினால் செய்யப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில், கடவுளுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்க பரலோகத்திற்கிற அந்த 3ஆம் ஆலயத்தில் தான் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய போகின்றார். இங்கே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே இவர்கள் கட்டப் போகிறார்கள் இல்லையா, மார்த்தட்டி கொண்டு அந்த இஸ்ரேல் கட்ட போகிற 3ஆம் ஆலயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போற அந்த ஆலயத்திலே அல்ல என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அதனால் நாம் எப்படி இருக்கணும்னா, வெளி 14:12-13 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும்படி என்று கோரினார் என்பதாக பார்க்கின்றோம். 13 படிங்க.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். தன்னுடைய சுயத்தை விட்டு ஒளிந்து, அங்கே கறவை மாடை போல சுயத்தை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியும் ஆம் என்று திருவுளம் பற்றி. கடவுளுடைய வல்லமை அங்கே வல்லமையினால் அங்கே திருவுளம் பட்டிருக்கிறது என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ யூதா சொல்லும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா 15ஆம் அதில் 1000 பரிசுத்தவான்களோடு கூட அங்கே ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ இந்த ஆலயம் எப்போ கட்டப்படும்னா அங்கே சபை அங்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அங்கே 1,44,000 ப்ளஸ் 2000. நான் ஏன் இதை சொல்கிறேன்? இப்போ இதுக்கு முன்னாடி 10 மணி வரலும் நம்ம என்ன நினச்சிருப்போம்? 1,44,000 பேர் நினச்சிருப்போம். ஆனால் இப்போ அதுவா 1,40,000 பேர் தான். ஆனால் அதுலேயும் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது 1,42,000 ப்ளஸ் 2000. அப்போது இந்த பணி எப்பொழுது நம்ம 1,42,000 பேர் எப்பொழுது அந்த அதில் போய் சேவார்களோ அப்பொழுது அந்த ஆலயம் அங்கே கட்டப்படும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே வருவார். பூமியிலே கட்டப்பட்ட பிறகு, ஆலயம் கட்ட பிறகு ஆண்டவர் வரமாட்டார். இந்த தளவாடங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, தேவாலயத்தில் வைக்கப்படுகின்ற அந்த அப்பத்து மேஜை, 7 குத்து விளக்குகள், அந்த மனோரா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் அங்கே ஒரு மனுஷனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் வேணால் அது வாசம் செய்யலாம். ஆனால் கடவுளால் கட்டப்பட்ட அந்த 3ஆம் ஆலயத்திலே அந்த தளவாடங்கள் என்று சொல்லக்கூடிய சபைகளும் அங்கே திரள் கூட்டமும் அந்த தோழி வகுப்பாரும் அங்கே போய் அமர்ந்த பிறகுதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருவார். அங்கே பூமிக்கு வரும்பொழுது அந்த 1000 வருட அரசாட்சி வரும்பொழுது அங்கே 2000 பேர்கள் அங்கே எடுத்துக்கொள்ள பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த ஆலயத்தில் தான் அங்கே நிறைவடைந்த பிறகு அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்பொழுது இந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடைபெறும் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். இப்போ உலக பிரகாரமாக அங்கே இஸ்ரேலரால் அங்கே யூதர் மக்களால் மாறுத்தட்டி கொண்டிருக்கின்ற பலியிட போகின்றோம். அந்த பலி கிடாரி, சிவப்பு கிடாரி பலியிடப்பட போகிறது. பலியிடப்பட்ட பிறகு ஆலயம் கட்டப்பட போகின்றது. ஆலயம் கட்ட பிறகு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருவார்னா அது கிடையாது. அங்கே இப்போ கிடாரியாகி அந்த சபை, கன்னிகையாகி அந்த சபை, அந்த கறவை மாடு, 2 கறவை மாடுகளாக அந்த தோழி வகுப்பாரும் அங்கே பூரணமாக பொழுது தன்னைத்தானே அந்த பள்ளி முழுமையாக நிறைவடைந்த பொழுது அங்கே பரிசு ஸ்தலத்திலே 3ஆம் ஆலயம் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தவான்களுக்கு கூட இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதாக பார்க்கின்றோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.